ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு. ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப க்யூட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேறு இப்போ ரொம்ப ரேட் வந்து கம்மியாக தராங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு, ரொம்ப ட்ரெண்டிங் டிசைனு. ஓகே, இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு 3 லைன்ஸ்க்கு சரி தட்டு, ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் 4 பீடு, எல்லாமே காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு காப்பர் கலர், அதுக்கப்புறமா வந்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி ஒரு காப்பர் கலர் சுகர் பீடு அண்ட் வந்து காப்பர் கலர் வீட் பீடு, கோதுமை பீடு இருக்குல்ல, அதை வந்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி 3 வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஃபுல்லாமே வந்து அந்த நைலான் த்ரெட் இருக்குது தெரியுமா, அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப எனக்கு கன்வீனியண்டாக இருக்குது. ஸோ அதனால நான் இதே யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் அயன் பண்ணி போட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து புட்டாஸுக்கும் அதே மாதிரி அந்த அரும்பு டிசைனே அங்கங்கே கொடுத்துருக்கேன். புட்டாஸும் கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லோ காஸ்ட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து என்னோட டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புட்டாஸ் போடும்போது ரொம்ப நெருக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இங்கே பார்டர் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அந்த புட்டாஸ் வந்து நெருக்கி கொடுக்கும்போது ரொம்ப க்யூட்டாக எலகென்ட்டாக ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி நாட்டு போட்டுட்டு பேக் சைடில் திருப்பி வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவேன். சம்டைம்ஸ் சில கிளாத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சில கிளாத்துக்கு என்ன ஆகும்னா ஃப்ரேம் விட்டு எடுக்கும்போது சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நான் இங்கேயும் ஒரு நாட்டு போடுவேன். அண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேயும் ஒரு நாட்டு போட்டுட்டு லாஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விடுவேன். அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் கன்ஃபார்மாக இருக்காது, எனக்கு இருக்காது. ஸோ அதனால நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.